ஓகே, இந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள்ஸில் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸாக போட்டு நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிறுவி அப்படின்ட்டுருக்காங்க. இன்டர்வல் வேணால் வேல்யூவும் கொடுத்தாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 1/18. ஏன்னா மீதி ரெண்டுமே என்ன தான் 0. அதாவது 2 பெருசாக இருந்தால் அதை எடுத்துக்க தேவையில்லை, 4க்கு மேலே இருந்தாலும் எடுத்துக்க தேவையில்லை. 2க்கு 4க்கு இடைப்பட்ட உள்ள வேல்யூஸை மட்டும் வச்சு கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. அப்போ 1/18 2x + 3 dx 2 to 4. இப்போ இதே இன்டெகிரேட் பண்ணால் என்னது 2x²/2. இதே இன்டெகிரேட் பண்ணால் 3x. 1/18 வெளியில் இருக்குது. இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் 4 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு 16 கிடைக்கும். இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணு. இங்கே 4 போட்டிங்கன்னா 3 4 என்னது 12. நடுவில் ஒரு மைனஸ். அடுத்து இந்த வேல்யூ இருந்து போட்டால் 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 2² என்னது 4 அப்படி வரும். 2 2 கேன்சல் ஆயிரும் 4. அடுத்து இந்த இடத்துல 2 போட்டால் 3 2 2 6. நான் அப்பர் லிமிட் இது, மைனஸ் போட்டு என்ன லிமிட்டு, லோயர் லிமிட்டு. அந்த வேல்யூவை நான் ப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு கிடச்சிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிட்டு அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 2க்கும் 3க்கும் இடையில உள்ளதை கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட லிமிட் என்னது 2 to 3 2x + 3. 2x x dx இன்டெகிரேட் பண்ணால் x²/2. இதை இன்டெகிரேட் பண்ணால் 3x. இந்த 3 இது கூட போட்டிங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும். 3² என்னது 9. அடுத்து இந்த இடத்துல 3 போட்டிங்கன்னா 3 3 என்னது 9. நடுவில் இது என்னது அப்பர் லிமிட்டு, நடுவில் மைனஸ் போட்டு என்னது லோயர் லிமிட்டு. இந்த 2 அதில் போட்டிங்கன்னா 2 2 கேன்சல் 2² என்னது 4. இந்த 2 அதில் போட்டிங்கன்னா 2 × 3 என்னது 6. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அடுத்த ஒரு சம் ஒன்று பார்க்கலாமா. இதே மாதிரி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வச்சு கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே 1 to 5 லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 5 தான் கண்டுபிடிக்க முடியும். எஃப் ஆஃப் எக்ஸ் dx = 1. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கணும், அதை இன்டெகிரேட் பண்ணணும். கேயோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். இதை இன்டெகிரேட் பண்ணால் dx, இதை இன்டெகிரேட் பண்ணால் x³ 1 to 5. எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நடுவில் மைனஸ் போட்டு எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1/3 லோயர் லிமிட். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வருமா, ஈக்குவல் டு என்னது 1. அந்த வேல்யூ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேயோட வேல்யூ தெரிஞ்சோம். இப்போ x <6 4 தான் கேட்டிருக்காங்க. கே எக்ஸு <4 ஃபைண்ட் லேம்டா கேட்டிருந்தாங்க. ஓகே, இது லேம்டான்னு எடுத்துருக்கோம். நம்ம கே இங்கே கேன்னு எடுத்துருக்கோம். இப்போ கேயோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சது தான். நான் இது கேன்னு வச்சுக்கோம், அப்போ தான் குழப்பம் வர்றது கே. ஓகே, இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எனக்கு தெரியும். அதாவது அந்த கொஷினில் கொடுத்துருந்தாங்களோ அதே தான். 1 + என்னது x². அந்த ஃபங்க்ஷன் தான் என்னது எஃப் ஆஃப் எக்ஸு. லேம்டா நம்ம நம்ம கேன்னு எடுத்து செஞ்சுருக்கோம். நம்மள கேவோட வேல்யூ போட்டாச்சு. 1 + என்னது x². இதை இன்டெகிரேட் பண்ணால் x3/3 அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். இதே மாதிரி ரேண்டம் ப்ரஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ராக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.